எனது நண்பன் பல நாட்கள் அவனது பிசினஸை பற்றி என்னிடம் பேசுகிறான். ஜாபில் இருந்தால் உன்னுடைய லைஃப் மாறாது. உனக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது உனக்கு கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி எனது மனதை மாற்றுகிறார். நானும் அவன் சொல்லியதை நம்பி நம்பிக்கையுடன் டாக்குமெண்டேஷன் முடிக்கிறேன். ஆனால் முழு விவரங்களும் அவன் சொல்லவில்லை. பின்னர் ப்ரூஃப்காக கேமரா முன்னால் பேச சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறார்கள். ரீஃபண்ட் வாங்க முடியும், 10 நாள் இருக்கும். ஆனா அந்த 10 நாளில் ட்ரைனிங் புக்ஸ் கொடுத்து பிஸி ஆக்குகிறார்கள் அந்த ரீஃபண்ட் நாட்களை கடத்துவதற்கு. அந்த ரீஃபண்ட் டேட் கடந்தவுடன் தான் உண்மை மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது. பிசினஸ் நடக்கவில்லை. யாரும் ஜாயின் பண்ண தயாராக இல்லை. காரணம், இந்த பிசினஸ் பெயர் இதன் இயங்கும் முறையை சொல்லாததால். அவன் ஜாயின் பண்ண விட்ட நண்பனை ஃபோன் பண்ணி கேட்கிறான், நீ சொன்னதைத்தான் செய்தேன். ஆனால் என்னால் பொய் சொல்லி சேர்க்க என்னை நம்பியவர்களை என்னால் ஏமாற்ற முடியாது. எனக்கு பிசினஸ் நடக்கவில்லை என்றால் நீ என் பணத்தை தந்துவிடு என்று சொல்லியது போல் என்னுடைய பணத்தை திருப்பி தந்துவிடு தயவு செய்து. நான் இந்த பிசினஸில் சேரும் முன் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவன் இப்போது அமௌண்ட் திரும்ப கொடுக்க முடியாது என்று சொல்கிறான். உன்னால் முடிந்ததை செய் என்று என்னிடம் திமிராக சொல்கிறான். மேலும் நீயும் 2 பேரை ஜாயின் பண்ணு, அப்பதான் உன் அமௌண்ட் திரும்ப வரும் என்று சொல்கிறான். அந்த வார்த்தை கேட்கும் போது என் மனசு முழுக்க உடைந்து போய்விட்டது. நான் ஏமாந்தேன், ஆனா இன்னொருவரை ஏமாற விட மாட்டேன். இன்வெஸ்ட் செய்வதற்கு முன் முழுமையாக ரிசர்ச் பண்ணுங்கள்.